ரெக்கார்ட் என்னன்னா வந்து 2 நாள் ஐ வில் ரைட் delete எழுதியவன் delete பண்ணுவேன் 4500 வேர்ட்ஸ். கேவலமான ஐயோ நம்மளாம் நீலாம் ஒரு ரைட்டராடா. ஃபிலிம் ஸ்கூல் போகிற அளவுக்குலாம் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு அறிவு இல்லை. நான் கெஞ்சினேன். பட் ஐ எம் ஆல்வேஸ் pregnant with stories. Writing is actually rewriting. Family Man season 1 easy 15 drafts each episode. Season 3 of Family Man இவ்வளோலாம் எழுதிருக்கோம்ல, still minimum 10 drafts. Out of the blue it came. ஆந்திரா மெஸ்ல வந்து அவன் போய் சாப்பிடுவான். He got it. அந்த பொண்ணு மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு உங்களால் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. கரெக்டாக போய் ஒரு பொறுக்கி நாயை லவ் பண்ணுவான். ஸ்லாப் இப்படி வருது, அவன் இப்படி தாவுறான். And then you hear the sound. Yeah. You see the ripple. Yeah. You don't have to see the dinosaur. எனக்கு வந்து அந்த அளவுக்கு தத்துவம் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய அந்த அளவுக்கு தத்துவ தக்காளி கிடையாது. ஃபைனலி டிவியில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கான்வர்சேஷன் வித் ரைட்டர் டிரெக்டர் சுமன் குமார். எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த கொஸ்டின் என்ன தெரியுமா, உங்களுக்கு தமிழ் பேச தெரியுமான்றது தான். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, நீங்கள் நார்த் இந்தியனாக இருந்து எப்படி நீங்கள் இப்படி நார்த் இந்தியன்லாம் கிடையாதுப்பா. இந்த ஆள் ஃபேமிலி மேன் ரைட்டர், ஃபர்சி ரைட்டர். ஸோ இட் டசன்ட் மெயின் நாட் நோ தமிழில். தமிழ் எனக்கு படிக்கவே தெரியும். இன்ஃபேக்ட் ஐ ஸ்டடிட் தெலுங்கு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணனை ஹிந்தி படிக்க வச்சாங்க, என்னை தெலுங்கு படிக்க வச்சாங்க, தம்பியை வந்து தமிழ் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தோம். ஸோ ஐ ஹாவ் திஸ் திங் ஃபார் லாங்குவேஜஸ். எனக்கு வந்து ஐ லவ் லாங்குவேஜஸ். ஸோ தமிழ் வந்து நான் வந்து பேப்பர் படித்து அண்ட் தென் பாக்கெட் நாவல் வரும் தெரியுமா, ரமணிச்சந்திரன், சுபா, ராஜேந்திர குமார், ராஜேஷ்குமார், ரமணிச்சந்திரன். அது அப்புறம் அப்போ காமிக்ஸில் வரும், ராணி காமிக்ஸ், திகில் காமிக்ஸ், அதெல்லாம் படிச்சு தான் வந்து நான் தமிழ் படிக்கவே கற்றுக்கிட்டேன். தென் ஐ ஸ்டார்டட் ரீடிங் லைக் சீரியஸ் லிட்ரேச்சர் லைக் கீரா, கோபுல்ல பொறுத்து மக்கள், கல்கி, பாலகுமாரன். தென் ஸோ நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கலங்க. அது தாய்மொழியாகவே இருந்தாலும் ரொம்ப நாள் பேசலாம் வந்து கொஞ்சம் தடுக்கும். இந்தியாவில் பீயிங் அ ரைட்டர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, ரியாலிட்டி என்னவா இருக்கு? You want me to be honest? Yeah. It's because it's in the sense that எல்லாருமே வந்து எப்படியாவது ஏடி ஆகிட்டாலோ ரைட்டர் ஆகிட்டாலோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐ வில் பிகம் அ டைரக்டர். அது எழுத்து வந்து எப்பயுமே வந்து தே லுக் அட் இட் அஸ் a stepping stone. சரி ரைட்டர்லாம் ஆகிட்டீங்க, அப்புறம் எப்போ இது என்ன கல்யாணம் ஆன உடனே வந்து சரி எப்போ குழந்தை எப்போ அந்த மாதிரி இது ரைட்டர் ஆகிட்டா நீ எப்போ டைரக்டர் ஆக போகிற அப்படின்னு திஸ் பட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஜாப் ஆல் டுகெதர். கரெக்ட். அண்ட் ரைட்டிங் தான் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட், ஃபவுண்டேஷன் ஆஃப் எனி இது. அண்ட் நாட் ஜஸ்ட் இன் இந்தியா, வை இந்தியா, வேர்ல்டு வைட். த பர்சன் தட் ரைட்ஸ் த ஸ்க்ரீன் பிளே doesn't get the due. Writers don't get paid. They get paid in biryani and beer. I don't know. I'm just saying. You forget காசு கூட கொடுக்கலன்னா பரவாயில்ல, எனக்கு கிரெடிட் மட்டும் கொடுத்தா போதும். அது கூட கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கோஸ்ட் ரைட்லாம் பண்ணியிருக்கீங்களா? நோ. மை ஒர்க் ஹஸ் பின் ஸ்டோலன். நான் எப்பயாவது ஏதாவது கதை சினாப்சிஸ் அமைச்சிருப்பேன் அண்ட் 2 years later it will be a film and there won't be any credit or nothing. It's okay. You can steal an idea, you can't steal a brain, so it's fine. True. ஏன் நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா, ஓடிடி பூம் வந்தப்போ, ஓடிடி ஏரா ஸ்டார்ட் ஆனப்போ முக்கியமான ஷோஸ்லாம் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஃபேமிலி மேன் 1 and 2, Guns and Gulaabs, Farzi, இப்படி மிகப்பெரிய ஷோஸ் இந்தியாவினுடைய ஓடிடி ஸ்பேஸில் முக்கியமான ஷோஸில் நீங்கள் ரைட்டராக இருந்துட்டீங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் இதை சொல்கிறது எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. I am fine. I am not talking about myself. I'm great because I work with friends. Raj and DK is my childhood friend. I know Raj right now for about 10 plus years. So we are friends. We operate at that level. Of course, we are professional about work and all that, but we are friends. We are like, so we have that bonding and these things. It's not a problem for me, but I know people who face that problem. Many writers face this problem. They're not credited. More than anything else, respect is the truth. It's the most important thing. Foundation இல்லாமல் பில்டிங் கட்ட முடியாது. நீங்கள் இன்னைக்கு ரகு தாத்தாவுக்கு டிரெக்டர் ஆனதுக்கு காரணமும் இந்த ப்ரெஷர் தானா? There are some stories that I feel that எஸ்பெஷலி இந்த கதை வந்து எனக்கு வந்து வேற யார்கிட்டயாவது கொடுத்தா வந்து அவங்க கரெக்டாக பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், எதுவும் இல்லை. ஸோ சில கதையெல்லாம் வந்து ஐ ஹாவ் இன்னொரு 2-3 ஐடியா இருக்குது. அந்த 2-3 ஐடியா நான் தான் பண்ணுவேன், நான் தான் டைரக்ட் பண்ணுவேன். எனக்கு அதெல்லாம் கிடையாது. ஐம் கண்டினியூங் ரைட்டிங் ஃபேமிலி மேன் season 3. ஐம் ஆல்சோ டைரக்டிங் இட் a few episodes of it. பட் நான் எப்படியாவது டைரக்டர் என்ன, டைரக்டர் இஸ் அ டைரக்டர், பட் ரைட்டர் இஸ் சம்திங் தட் ஐ wear it on my sleeve. எனக்கு வந்து ரொம்ப பெருமை அதில். நான் ஒரு கதாசிரியருங்கிறதுல வந்து ரொம்ப, ஸ்க்ரீன் ரைட்டருங்கிறதுல வந்து ரொம்ப. ஆல்சோ ஐம் a novelist, so I have written a novel, Ranga Half Pants. So I'm not disrespecting what do you say, being a director or the work. It's different work.
கரெக்ட். டைரக்டருங்கிறது வந்து லைக் இட்ஸ் லைக் பீங் அ சிஇஓ. யூ ஹாவ் டு டிசைட், த பக் ஸ்டாப்ஸ் வித் யூ. டெசிஷன் மேக்கிங் இஸ் கீ. key and managing people expectations, etc. And I don't like that. I don't want to manage people's expectations. ஒரு ரைட்டரா இருந்துட்டு Yeah. ஒரு ரூம்குள்ள நீங்க பேனா, பேப்பர், கீபோர்ட், கம்ப்யூட்டர்ஸ், உங்களோட டீம், ஒரு டிரெக்டரா இருந்து நிறைய பேர் மேனேஜ் பண்றதை கம்பேர் பண்ணும்போது ஒரு ரைட்டரா இருக்கும்போது டு an extent இட்ஸ் பெட்டர். நோ, அண்டர் கண்ட்ரோல் இருக்கும் சில விஷயங்கள். இட்ஸ் பெட்டர் ஒன்லி அவ்வளோதான். அதுக்கப்புறம் எழுதணும்ல. கரெக்ட். அங்கதான் முக்குவோம். ஐ ஹவ் கான் ஆன் ரெக்கார்ட். என்னன்னா வந்து 2 நாள் ஐ வில் ரைட் delete, எழுதியவன் delete பண்ணுவேன். 4500 words, not one word made it to the script. கேவலமான, ஐயோ நம்மளாம் நீலாம் ஒரு ரைட்டராடா அப்படின்லாம் உங்களை நீங்களே திட்டிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வரும். பட் ஒன்ஸ் இஸ் ரிட்டன், ஒரு பேப்பர்ல வந்துடுச்சுன்னா, அந்த ஸ்க்ரீன் பிளே வந்துடுச்சுன்னா, தென் ஷூட்டிங் இட், பிளாக்கிங் த சீன், எப்படி இது எடுக்கலாம், கேமரா, how will the camera move, how will you edit, because screenwriter will always, should always write with edit in mind. எங்க கட் பண்ணணும் அப்படின்னு தெரியணும்ல. ஸோ ரைட்டிங் வில் pretty much do it for you. இது நீங்க எப்ப கத்துக்கிட்டீங்க? ஸ்க்ரீன் பிளே படிச்சு கற்றுக்கிட்டேன். ஃபிலிம் ஸ்கூல் போகிற அளவுக்குலாம் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு அறிவு இல்லை. நான் கெஞ்சினேன். பட் இட்ஸ் நாட் தேர் மிஸ்டேக் ஆல்சோ. ஏன்னா நான் வந்து லைக் எவ்ரி மிடில் கிளாஸ் பேரண்ட் என்னை வந்து இன்ஜினியர் ஆகணும்னு பார்த்தாங்க. நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு மார்க் எடுக்கலை. ஸோ ஐ வாண்டட் டு பி அ ரைட்டர் ஆல்வேஸ். ஆனால் அவங்களுக்கு புரியல அது. ஏன் ரைட்டருங்கிறான் இதுங்கிறான். எனக்கு சினிமா கூட வரும்னா தெரியும். எனக்கு வந்து எழுதணும். ஐ எம் ஆல்வேஸ் ரைட்டிங்ன்றதுல கிளியரா இருந்தீங்க. வெரி கிளியர். ஸ்கூலில் வந்து ஷூவில் இப்படி ஷூ வாய திறந்தா வந்து அந்த மாதிரிலாம் அவர் டைப் போடலாம் வந்து எங்கள் கான்வென்ட் அது வெளில வச்சுருவாங்க, வெளில உட்கார வைப்பாங்க. நான் வேணுன்ட்டே ஏதாவது இந்த மாதிரி பண்ணுவேன். வேணுன்ட்டே வந்து கேவலமான ஷூ போட்டுன்னு போவேன். ஸோ வெளில உட்கார வைப்பாங்க. ஸோ நவ் ஐ ஹேவ் அன் ஆடியன்ஸ். நான் வந்து அவங்ககிட்டலாம் வந்து கதை சொல்லுவேன், மேடப் ஸ்டோரிஸ் நானாக யோசிச்சு. ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் 3rd standard. ஐ எம் ஆல்வேஸ் ப்ரெக்னென்ட் வித் ஸ்டோரிஸ். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு டெல் ஸ்டோரிஸ். இல்லைனா இட்ஸ் லைக் இட்ஸ் I was very sure. Screenwriter was something that happened when DK called me. 2010 he called me. They were shooting Go on. I said, DK called me and said, "Dey un blog படிச்சேன்டா, இவ்வளோ டீட்டெயிலா எப்படிடா இந்த இவ்வளோ டீட்டெயிலாக கதை எழுதுற, சினிமா எழுதுறியா அப்படின்னா. எனக்கு ஸ்க்ரீன் தெரியாதுடா, இந்த ஸ்க்ரீன் பிளேலாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கதை மட்டும் நீ எழுதுறியா. ஸோ ஐ ஸ்டார்டட் வித் ஸ்திரீ ஆர் ஏ ஜென்டில்மேன். ஐ லேர்ன்ட் வித் ராஜன் டி. நாவலில் வந்து நீங்கள் வந்து குமார் யோசித்தார் அப்படின்னு ஒரு 50 பேர் எழுதலாம். இது இங்கே எழுத முடியாது. யூ ஹாவ் டு பி விஷுவல். இல்லையா, யோசிக்கிறதுலாம் காட்ட முடியாது. வாய்ஸ் ஓவரே வந்து துப்போங்க. இன்னும் இட்ஸ் கன்வீனியன்ட்ல ஒரு ஷார்ட் கட்டா பாக்குறாங்க. என்ன மச்சான் என்ன ஒரு ஜுரம் சொன்னாங்க, நீங்க இங்க படம் பார்க்க வந்திருக்க, நான் ஒரு வாய்ஸ் ஓவர் வரும் தெரியுமா, ஐயோ இவன் வேற எங்க இருக்கானேன்னு. இட்ஸ் அ காப் அவுட். தட்ஸ் லேசி ரைட்டிங். இல்லையா, ஸோ அந்த டிஃபரன்ஸ் புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஃபேமிலி மேனோ இல்லை ஃபர்ஸி எடுத்துக்கிட்டோம்னா கிரியேட்டட் பை ராஜன் டிகேன்னு இருக்கு, கோ ரிட்டன் பை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெயர்கள்லாம் இருக்கு. அவங்க என்ன கிரியேட் பண்றாங்க, அதுலேருந்து நீங்க என்ன எழுதுறீங்க? அது செமாண்டிக்ஸ். அது இஃப் யூ ஆஸ்க் மீ கிரியேட்டட் பை, ஐ டென்ட் பாதர் அபவுட் இட் எசென்ஷியலி. நவ் தட் யூ மென்ஷன் இட், ஐ எம் திங்கிங் அபவுட் இட். கிரியேட்டட் தான் வந்து பேசிக்கலி ஐடியா வாஸ் தேர்ஸ். இந்த கிரியேட்டட் பைங்கிற ஐடியா வந்து இஃப் யூ ஆஸ்க் மெனி பீப்புள் தேல் டெல் யூ டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ். தே வர் த ஷோ ரன்னர்ஸ், தே ஆல்சோ ஹேட் த ஐடியா. They had the idea, they also wrote screenplay. But at the end of the day, right, I mean, whether you like it or not, they'll say, when you were creating Family Man, what abdan kapang kelvi. So it's semantics at the end of the day. Created by, written by the main matter. Created by is because the idea angaldu. The Family Man originally was Rajan DK's idea. Idea na enna irundhuchu? Oh, logline. Also they had some ideas. See, Family Man was a 10-year-old idea. Farzi was a 12-year-old idea. Before they became anything, which is why since they initiated it, I think it's only fair that, plus they're also producers, correct, they're also writers, they're also directors. I think it's only fair to say that no, they created it more than me. At least in season 3 I'm directing. Family Man season 1, season 2, Farzi, Guns and Gulaabs, I was writing it. For example, Guns and Gulaabs is out and out my story, in the sense that I said, guys, can we do this? Raj had an idea. நம்ம வந்து ரொம்ப இந்த ஸ்பை வேர்ல்ட், ஃபர்ஸி ஆக்ஷன் பண்ணுறோம், கோவிட் வேறு வந்திருக்கு. ஆஃப்டர் கோவிட் பீப்புள் வுட் வாண்ட் டு வாட்ச் சம்திங் ஃபீல் குட். நான் சொன்னேன், நம்ம ஸ்கூலில் நம்ம வந்து எப்படி ஹவு ஹார்ட் பிரேக் ஸ்டோரிஸ், ஃபர்ஸ்ட் லவ், பப்பி லவ், அதை பற்றி பண்ணலாமா. தென் இஸ் ஐ ஹேவ் திஸ் ஐடியா. தென் ஐ எம் லைக், இந்த ஐடியா பத்துமா, ஒரு 8 episodes 10 episodes பண்ண பத்தாது. ஸோ இது ஒரு ஃபிளிப் வேணும். தென் இட் பிகேம் Guns and Gulaabs. ஓபிஎம், திஸ் தட், பிகாஸ் ஐ வாஸ் ரீடிங் சம்திங் அண்ட் சடன்லி ஐ ரியலைஸ் there is an opium factory
from the 19th century in India, one of the oldest opium factories ran. It's still there. That's when the idea came. Oh, wait a minute. What if we marry this puppy love world with this Opium world? When the worlds collide, what happens? It became a better idea. So, இது வந்து நான் கிரியேட்டட் பையா ரிட்டன் பையா இல்லை. எனக்கு வந்து ஐம் ஹாப்பி. பொம்மை கடையில் குழந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது, ஒரு ஆதங்கமும் இருக்குது எனக்கு. ஸோ ஐம் ஹாப்பி. ஸ்டோரி டெல்லிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். History is always written by winners, but stories are told by people. I mean, not my stories, all stories. I was reading on Instagram yesterday, இந்த கொரில்லாக்குள்ளலாம் வந்து சைன் லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்து பேசுவாங்க. 30-40 வருஷமாக வந்து சைன் லாங்குவேஜில் கொரில்லா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த கொரில்லாவும் ஒரு கேள்வி கேட்டதில்லை. That's what separates us. That's why I think stories are important, because we ask questions. We interpret. என்னாச்சு இதுக்கப்புறம் அப்படின்ற அந்த இது இருக்குல்ல, அது வந்து அந்த கியூரியாசிட்டி வந்து நோ அதர் ஸ்பீஷீஸ் ஹேஸ். இட் இஸ் ஃபார்ச்சுனேட் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட், பட் இட் இஸ் வாட் இட் இஸ். இந்த என்னாச்சுன்ற கியூரியாசிட்டி தான் ஒரு வெப் சீரிஸ் ரைட்டிங்க்கு முக்கியமான ஆஸ்பெக்ட். வெப் சீரிஸ் எதுக்குமே, ஈவன் மூவி இல்லை, எஸ்பெஷலி வென் கம்ஸ் டு வெப் சீரிஸ், பிகாஸ் லாங் ஃபார்மேட் அண்ட் ஹூக் எண்டிங் இருக்கு. இப்போ ஒரு வெப் சீரிஸ் ரைட்டிங்கை நீங்கள் எப்படி கிராக் பண்ணுறீங்க? ஏன்னா வெப் சீரிஸ்னு வரும்போது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும், நாங்கள் படித்த வரைக்கும், ஒரு சாலிட் ஃபர்ஸ்ட் 5 minutes அண்ட் சாலிட் லாஸ்ட் 5 minutes ஃபார் எவ்ரி எபிசோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. கிளிஃப் ஹேங்கர், கிளிஃப் ஹேங்கர்லாம் இருக்கணும். அதான் சும்மா ஐம் சாரி, ஐ டோன்ட் வாண்ட் டு மின்ஸ் வேர்ட்ஸ். எனக்கு வந்து இந்த நாசூக்கா நுணுக்குமாலாம் பேச தெரியாது. நான் வந்து பட்டுன்னு போட்டு வச்சிருவேன்னா, சி ஃபார் எக்ஸாம்பிள் 3 act ஸ்ட்ரக்சர். 90% ஆஃப் த பீப்புள் டோன்ட் நோ வாட் இஸ் 3 act ஸ்ட்ரக்சர். ஐ திங்க் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஐடியா வச்சுக்கிறீங்க, அது ஒரு கதையாக மாறும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது 3 act ஸ்ட்ரக்சரில் உட்காரும். அதை நீங்கள் பேப்பரில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நீங்கள் வந்து யூ ஹேவ் டு pay attention to that instinct. So 3 act structure ஒரு கைட்லைன் மாதிரி. ஐ எம் நாட் சேயிங் அப்படியே யூ ஹாவ் டு ஃபாலோ தட்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபேவரட் படம் ஹாரோல்ட் அண்ட் குமார் கோ டு ஒயிட் காஸ்டில் அப்படின்னு ஒரு படம் இருக்குது, காமெடி. அது கதை இதுதான். 2 பேரும் வந்து ஜாயிண்ட் டெஸ்ட்டு, மச்சான் பர்கர் சாப்பிட்லாம்டா, சாப்பிட்டா ஒயிட் காஸ்டில் பர்கர் தான் சாப்பிட்ணும். ஸோ ஹாரோல்ட் அண்ட் குமார் கோ டு ஒயிட் காஸ்டில், அதுதான் கதை. இட்ஸ் அ கம்மிங் ஆஃப் ஏஜ் காமெடி. ஸோ எஸ்பெஷலி சினிமா ஆர் its variants on the web series or television, it's about treatment. Kada is important for, I think, short stories, novels. I'm not saying it's not important. Yeah. Journey is important in cinema because you're always rooting for a character. Super. When I say all this, you have to root for a character. What is the 3 act structure in cinema? That is a 2-hour format. You don't have time to go into other character stories. Protagonist, hero, and the antagonist, subplot. இங்கே முடிஞ்சிடும். You have only 2 hours. But 8 hours, 10 hours இருக்கும்போது வந்து you can explore other characters. You can do more subplots. You can have, for example, in Family Man, பசங்க கதை ஒன்று இருக்கு. The antagonist himself has layered subplot. So there are many things happening at the same time. Like there is an antagonist in Pakistan, Major Samir. There is an antagonist who's in hospital, Musa. ஸோ இவ்வளோலாம் வந்து ஒரு படத்தில் பண்ண முடியாது. அங்கே தான் வந்து தப்பு பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் வி ட்ரை டு அச்சீவ் டூ மச். என்ன சொல்கிறது, ட்ரை டு பைட் ஆஃப் மோர் தென் வீ கேன் சூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 5 minutes லாஸ்ட் 5 minutes எபிசோடில் மட்டும் இருந்தால் பத்தாது. யூ ஹேவ் டு பி சாலிட் த்ரூ அவுட். கிராஃப்ட் ஷுட் பி இன்விசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து the moment your audience looks at it, பா என்னம்மா ஃப்ரேமிங் பண்ணியிருக்காங்களா, சாம்பாரியா ஃப்ரேம், பா என்ன ஒரு கிரேட்ல, செம்ம கிரேட்ல, யூஆர் லாஸ்ட் as a filmmaker. That's it. That's the defeat. You should accept and move on. ஏன்னா drama is when the audience cry. Correct. Not when the actors cry. That's true drama இல்லையா? So having said that, in the first 5 minutes, last 5 minutes நடுவில் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, கேட்க நல்லா இருக்கும். But try it. I'm sure it won't work. Unless you have a solid story, people won't buy it. ஸோ நீங்கள் 2 hour படம் எடுத்தாலும் இல்லை 10 episode வெப் சீரிஸ் எடுத்தாலும் வந்து ரைட்டிங் இஸ் ரைட்டிங். இட்ஸ் எஃபர்ட். ரகு தாத்தா வந்து நான் 27 draft எழுதுறேன். ரைட்டிங் இஸ் ஆக்சுவலி ரீரைட்டிங். ரைட்டிங் பற்றி பேசுகிறீங்க, ரீரைட்டிங் பற்றி சொல்லுங்கள். ரைட்டிங் இஸ் ரீரைட்டிங். அதான் சொல்கிறேன். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்லேயே ஐ கேனாட் கெட் இட் ரைட். ஒரு 27 draft எழுதியிருக்கேன். இது Family Man season 1 easy 15 drafts each episode, minimum 15 drafts. Season 3 of Family Man இவ்வளோலாம் எழுதிருக்கோம்ல, still minimum 10 drafts each episode. எனக்கு இந்த இமேஜ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்க ஷேர் பண்ணினது. Really final? Yeah. There is no final. You know, writing for cinema ends. You have one more chance after shooting is done. Edit is the last rewrite.
ஸோ நம்ம ஊரில் நல்லா யூஸ்வலி பீப்புள் ரைட்டிங்னா வந்து உட்காந்து எழுதுறது, த ஃபிசிக்கல் ஆக்ட் ஆஃப் ரைட்டிங். யூஆர் ஆல்வேஸ் ரைட்டிங். இப்போ நீங்கள் ஒரு கதை யோசிங்கன்னா, ஐடியா யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட் யூஆர் டூயிங் இஸ் ரைட்டிங், தட் இஸ் டாக்குமெண்டிங். ஓ, வாட் யூ சேயிங் இஸ் ரைட்டிங் இங்கே நடக்குது, டாக்குமெண்டிங் தான் இங்கே நடக்குமா? You are capturing your idea. So the real writing is here. கேரக்டர்ஸ்க்கு ரூட் பண்ணுறத பற்றி சொன்னீங்கல்ல, ஃபேமிலி மேனாக இருக்கட்டும், ஃபர்சியாக இருக்கட்டும், ஆர் ஈவன் ரகு தாத்தா, கேரக்டர் ட்ரிவன் தானே இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற மெஜாரிட்டி ஆஃப் எவ்ரிதிங் இஸ் ப்ராஜெக்ட். ஆமாம். இப்போ பிளாட் ட்ரிவன் அண்ட் கேரக்டர் ட்ரிவன்றது உங்களுக்கு கிளியர் டிஃபரன்ஸ் தெரியுமா? See, plot driven, it will be a canvas. For example, Traffic. In that movie, the canvas is the problem of drugs. ஓகே. அதில் வந்து they'll have like 1, 2, 3 characters. If you watch Traffic, you will know that it is about the menace of drugs, from drug smuggling to drug addiction, all the aspects of drugs. It's covered. It's told through again various character stories. ஒரு 3-4 character. Plot driven கிடையாது. What is plot? Plot is something that drives the story ahead, correct? What is story? It's a character's journey. முடிஞ்சு போச்சு அங்கே. So there is nothing like plot driven, but sometimes you will do a canvas film like Traffic. Now I'm going to talk about this. I'm going to use these characters to tell this, to fill this canvas. Curiosity is a human trait. All animals have, but humans have the curiosity about the wrong things also. பக்கத்து வீட்டில் வந்து அவன் வந்து கார் வாங்கிட்டான்னா இல்லை, there be jealousy, curiosity, all that. So you really, which is what you should exploit. So which is why I say a character's journey is key, because அங்கே தானே ட்ராமாவே வருது. இப்போது let's say you have the fear of heights. Okay. And recently, let's say your girlfriend or your wife, whatever, you broke up, she left you, and the reason why you're alive is because of this one cat. Okay. You love the cat, and then one day you come back from office and you realize that your apartment complex is on fire, and the only way to go up to your apartment is by climbing the facade of the building, and your cat is stuck there. Will you save your cat or not? That's the question. I just came up with this. I'm just saying. Yeah. This can be that's a story. Will you come up with? அவன் பண்ணுவானா மாட்டானா? What? The minute you commit to it, now I will break this down for you. The minute you say, you know what? I'm gonna climb. நான் பரவாயில்ல, நான் என் உயிர் பணம் பரவாயில்ல, நான் வந்து என்னோட பூனையை நான் காப்பாற்ற போகிறேன், நீங்கள் கிளம்புனீங்க, நான் வந்து that is a point of no return, correct? Yes. There is no looking back. Once you start climbing, there is no coming back from it. It's a point of no return. Correct. Usually in movies, that's the end of act 1. Reluctant adventure. ஐயோ சரி, பூனை தானே, இந்த பூனை போனால் இன்னொரு பூனை எடுத்துக்கலாமே எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க பக்கத்தில். ஆமாம். It's not about the fact that it's பூனை. It's about your relationship with the பூனை. You love the cat. இப்போ அவன் என்ன முடிவெடுக்கிறான்றது தான் ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட். அவன் வந்து இல்லை வாணா, நான் பூனைலாம் இன்னொரு பூனையை நான் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நான் வந்து கதை இல்லை. அது ஏன் கதை ஆகுதுன்னா வந்து என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த பில்டிங்கை வந்து ஏறுவேன், இந்த ஃபயர் வந்து பிஃபோர் இட் ரீச்சஸ் அண்ட் கில்ஸ் மை கேட், ஐ ஹவ் டு கோ சேவ் மை கேட். அதுதான் கதை. திஸ் பிகம்ஸ் a second act. Third act will be he has reached the apartment. ஆனால் வெளில வந்து பயங்கரமாக நெருப்பு, இது ஒன்றும் பண்ண முடியாது. How did he escape from the room will be your climax, correct? This is the 3-act structure. Whether you like it or not, you will tell a good story will always be in a 3-act structure. அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் அமையுது. So it's a character's journey, you see. சம்டைம் எனக்கே தோணும், ஏன்னா இவ்வளோ மெத்தட்னா வந்து அந்த half an hour பாயிண்ட்டில் வந்து எனக்கு பிளாட் பாயிண்ட் வரணும், இந்த மாதிரிலாம் யோசிப்பேன். ஏன்னா பிகாஸ் பீப்புள் will be bored. எவ்வளோ நாள் தான் செட்டப் பண்ணுவீங்க ஆடியன்ஸை கடுப்பேற்றுறதுக்கு? யூ ஷுட் கெட் டு த ஸ்டோரி ஃபாஸ்டர். கரெக்ட். இப்போது ரைட்டிங்கை வந்து பயங்கரமாக பிரேக் டவுன் பண்ணி வி ஹவ் காட் 5th மினிட்ல இது நடந்துடணும், 10th மினிட்ல இது நடந்துடணும். ஸோ அப்படி தான் நீங்களும் ஒர்க் பண்ணுவீங்களா? ரொம்ப கால்குலேட்டடாக? இட் ஹாஸ் டு பி ஆர்கானிக். See, for example, in Guns and Gulaabs, a character faces failure. The character of Atmaram, assassin, he has never failed in his life. He's failed. இது வரைக்கும் அவன் ஃபெயிலே ஆனதில்லை. He has to react to that scene. அது நாங்கள் எழுதலை. ஸோ ராஜ் செட் இதுக்கு நம்ம ரியாக்ஷன் எழுதணுமேப்பா, எழுதணும்டா நம்ம. அவன் இவ்வளோ பெரிய ஃபெயிலியராக இருக்குது ஹாஸ்பிட்டலில், அண்ட் ஃபஸ்ட் டைம் அவன் ஃபேஸ் பண்ணுறான். அண்ட் அவன் ரியாக்ட் பண்ணோம்ல, ஐம் லைக் என்ன பண்ணுவான்? அவுட் ஆஃப் த ப்ளூ இட் கேம். ஆந்திரா மெஸ்ஸில் வந்து அவன் போய் சாப்பிடுவான். He got it. It could have been any other place. ஆனால் வந்து தட் ஆந்திரா மெஸ் வந்து தெரியுமா, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெனி திங்ஸ். That is instinct. That became a great scene.
To me, that's my favorite scene. If one of the favorite scenes that I have written is that scene. நான் அதை பண்ணியிருக்கேங்க. ஆந்திரா மெஸ்ஸில் போய் சாப்பிட்ருக்கேன் உண்மையாகவே. ஏன்னா ஆந்திரா மெஸ் வந்து ஒரு கோ டு பிளேஸ். That one scene answers and என்ன சொல்றது, many questions and sorts many things out. 3-minute scene. So you can have 8 sequence method, 3-act structure, 22 steps. இந்த ஒன்றா இருக்கலாம். At the end of the day, that's why when people say இந்த ஏஐனால வந்து உங்களுக்கு ஏதாவது will replace you, no way, no way. No, how can an AI think out of the blue like this? And people don't know this. AI has been around from 90s because we are not logical people. If you are logical people, we will not be falling in love. Yeah. லாஜிக்கில் இருந்தால் பயங்கர ஜீனியஸாக இருப்பான், மொக்கையாக மாட்டோம் போய். கரெக்டா? சேம் திங். அந்த பொண்ணு மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு உங்களால் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. கரெக்டாக போய் ஒரு பொறுக்கி நாயை லவ் பண்ணுவான். ஏன்னா வந்து there's no logic. We are not logical. It is important to be logical. அதாவது நான் வந்து இப்போ உங்களை அரைஞ்சேன்னா வந்து I'm just saying you will only go this way. நான் அரைஞ்சா வந்து you will not fall this side. ஒருத்தன் பண்ணா ஸ்லாப் இப்படி வருது, அவன் இப்படி தாவுறான். நான் சொன்னேன் ஏன்னா என்ன ஃபிசிக்ஸ் கூட தெரியாது அவனுக்கு. அந்த லாஜிக் இருக்கலாம், அந்த பேசிக் லெவல் லாஜிக் தேவை. பட் த பியூட்டி ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இஸ் திஸ். இட்ஸ் நாட் அபவுட் லாஜிக், இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் திங்ஸ். காரில் யூ ஆர் சிட்டிங் தேர், இட்ஸ் நைட், யூ ஆர் இன் த மிடில் ஆஃப் அ ஃபாரஸ்ட் அண்ட் தெர் இஸ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆன் த டேஷ்போர்ட். ஓகே, அண்ட் தென் யூ ஹியர் தி சவுண்ட், யூ see the ripple. You don't have to see the dinosaur. In fact, Spielberg is so smart, he never shows the shark, he never shows the dinosaur until the very எங்கெங்க எவ்வளோ காட்டுமோ அவ்வளோதான் காட்டிருப்பார். ஏன்னா வந்து பட்ஜெட் இல்லையா? பட் லுக் அட் இட், பிகாஸ் ஆஃப் தட் ப்ராப்ளம், see how storytelling has gone. How cinematic. Nobody asks a glass of water doing on a dashboard in a car. Who keeps it like that? பட் அங்கே லாஜிக் யோசிக்க மாட்டீங்க நீங்கள். ஏன்னா அங்கே இம்பேக்ட் இருக்குது, விஷுவல் இம்பேக்ட். பீயிங் அ ரைட்டர், நீங்கள் ஸ்டாண்டப் காமெடினாவும் கொஞ்சம் உங்களுடைய டேலண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க, நீங்களே உங்களை எக்ஸ்போஸும் பண்ணியிருக்கீங்க. இப்போது நீங்கள் நாவல் எழுதுறீங்க, ஸ்க்ரீன் பிளே எழுதுறீங்க, வெப் சீரிஸ் பண்ணுறீங்க, படம் டைரக்ட் பண்ணுறீங்க, ஒரு பக்கம் ஸ்டாண்டப் காமெடி. ரெண்டு முக்கியமான பாயிண்ட். நம்பர் 1 இஸ் ஐம் ஓன்லி டெல்லிங் ஸ்டோரிஸ். நாவல் எழுதுறனோ, படம் பண்ணுறனோ, இல்லை ஸ்டாண்டப் காமெடியனோ, நான் கதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு தத்துவம் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய அந்தளவுக்கு தத்துவ தக்காளி கிடையாது. தத்துவம் சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவும் கிடையாது, எனக்கு அதை கேட்கறதுக்கும் டைமும் கிடையாது. நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. ஸோ கதை தான் சொல்லணும். கதை சொன்னால் தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஐம் ஒன்லி டெல்லிங் ஸ்டோரிஸ், நம்பர் 1. நம்பர் 2 இஸ் ஏன் ஒரே ஒரு ஆர்ட் ஃபார்ம் மட்டும் நாசம் பண்ணோம்? நம்மளால் எவ்வளோ ஆர்ட் ஃபார்ம் நாசம் பண்ண முடியுமோ பண்ணணும். ஃபேமிலி மேன் பொறுத்த வரைக்கும் டஃப் நட் டு கிராக் அப்படின்னா அது எந்த போர்ஷன், எந்த சீக்வன்ஸ், அண்ட் ஹவு டிட் யூ டூ இட்? சீசன் 1 வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ். ஏன்னா வந்து நியூ ஃபார்மேட், நாங்கள் லாங் ஃபார்மேட்லாம் எழுதுனதே கிடையாது. அந்த ஹவு டு ரைட் டிவின்லாம் கூகுள் பண்ணி ஏதோ படித்து நிறைய சீரீஸ் பார்த்து, டிவி சீரீஸ் அப்போ பிரேக்கிங் பேட் இதெல்லாம் பார்த்து. பட் ஐ அண்டர்ஸ்டுட் ஒன் திங், எவ்ரி எபிசோட் வில் பி அபவுட் ஒன் திங். நம்ம எப்படியாவது போய் அந்த நாயை அங்கே வந்து டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகணும்னு ஐம் ஜஸ்ட் சேயிங். என்டையர் எபிசோட் வில் பி அபவுட் நாயை டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகிறது, அவ்வளோதான் இருக்கும். தென் ஐ ரியலைஸ், ஓகே, ரைட்டிங் இஸ் நாட் ரியலி அபவுட் டேக்கிங் த ஸ்டோரி ஃபார்வர்ட். இட்ஸ் அபவுட், எஸ்பெஷலி ஃபார் டிவி. பட் திஸ் இஸ் நாட் டிவி, திஸ் இஸ் வெப் சீரிஸ். பிடிக்கலாம் டக்குன்னு நெக்ஸ்ட் எபிசோட் தட்டுருவாங்க, கரெக்டாக? ஸோ ஓடிடியில் வந்து யூ ஹாவ் டு ஹாவ் தட் சினிமேட்டிக் ஃப்ளேர், மேக் ஷுர் தட் யூ டோன்ட் லூஸ் த ஆடியன்ஸ். பிகாஸ் ஆஃப் தட் நியூ ஃபார்மேட் எனக்கு வந்து, எனக்கு இல்லை, ஈவன் ராஜன்டிக்கு பயங்கரமாக தவிச்சோம். அது வந்து ஆக்சுவலி நாங்கள் சீசன் 1 தான் வந்து நிறைய டைம் எடுத்தோம் எழுத. சீசன் 2 இட் பிகேம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியர், ஸ்டில் டிஃபிகல்ட். இது எப்படின்னா வந்து நான் 50 சீரீஸ் எழுதினாலும் வந்து the 51st series or a film will be the first time I will be writing that story. Correct. So just because you've done it, yeah, scene construction, character graphs, all that will become slightly easier. You will become 20% more efficient maybe, but the 80% of the time you're always wondering, saying what is the story, how do I resolve this conflict. அங்கே தான் சுற்றிட்டு இருப்பீங்க நீங்கள். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் டஃப், பட் எஸ்பெஷலி சீசன் 1 பிகாஸ் அன்டில் தென் வி ஆர் டூயிங் ஒன்லி ஃபில்ம்ஸ். திடீர்னு லாங் ஃபார்மேட் வந்த உடனே வந்து ஸோ வி டுக் ஆர் டைம். ஃபார் அன் ஆக்டர் லைக் விஜய் சேதுபதி, அவர் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுவார்னு நாங்கள் கேள்வி. நம்மளுடைய ஸ்கிரிப்டில் ஒரு ஆக்டருடைய இன்புட்டுக்கும்
ஸ்பேஸ் கொடுத்து we need to work. The screenplay is not it's not literature. It's a technical document. And also someone said it's an invitation for other artists to come and perform. You can never write and Srikanth Thevari raised his left eyebrow in anger. மனோஜ் பாஜ்பாய் அவங்கள வந்து மூக்கிலே குத்துவார். நீ என்னடா எனக்கு சொல்கிறது, லெஃப்ட் ஐப்ரோ ஏற்றினா தான் கோவமா, நான் காதை ஆட்டி கூட கோவம் காட்டுவான்னு. There you are stepping on his shoes. You know what I'm saying? If you say match cut to, sometimes you can say because treatment. எல்லாத்துலேயுமே and cut to and ultra close up toலாம் வந்து டிஓபி வந்து கேட்பாரு. டிஓபி கேட்காம why are you decide doing short division in the screenplay? And a teardrop rolled down her face. நீ வேறு வழியே இல்லை, க்ளோஸ் வச்சு தான் ஆகணும். That's another way of making sure that you get a close-up. Yeah. So, this is, other artists are coming and performing. So, especially, like so many times, the great actors do that all the time. Both Vijay and Manoj are extremely, their approaches are different, but both of them are great actors. Manoj Bajpayiங்கிற அவர் எப்படின்னா வந்து அந்த ஆத்மா வந்து அது வேற ஒரு மிருகம். அது ஸ்க்ரீன் பிளே படிச்சுட்டு வந்து இப்போது நானே சொதப்பினான்ல, இப்போது a colleague dies ஃபீல்டில், ஒரு 3 சீன் கழிச்சு there's another scene of them talking. அப்போ வந்து if the mood is a little cheerful, he is a guy who will say, but I don't think I'll be in this mood, Suman. My emotion will be different now, because imagine this is the second time you're seeing me after that previous whatever. So அந்த லெவலில் input or because the actor prepares. That's the secret to, I think, how to become a great actor. I think they prepare all the time. Plus, Manoj Bajpayee has a has a good sense of humor. The sense of humor is always nice. Like there is a scene saying, இப்போ என்ன சொல்கிறீங்க டாக்டர் தம் அடிப்பியா, 1-2 சிகரெட்டா, இல்லைப்பா 1-2 பேக்கெட்டு, 1-2 பேக்கெட்டா, ஒரு வாரத்துலையா, இல்லை டெய்லி. அப்புறம் சார் சரக்கு 1 பெக்கு 2 பெக்கு 3 பெக்கு, 1 பெக்கா 2 பெக்கா 3 பெக்கு ஒரு வாரத்துலையா, இல்லை டெய்லி. அப்புறம் நான்வெஜ் சார், என்ன சார் வீட்டில் தெரியுங்களா, வீட்டில் நான்வெஜ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க சார், வீட்டில் சாப்பிட. பட் நான் வெளில சாப்பிடுவேன் எப்போ அக்கேஷனலினா டெய்லி சார். ஓகே, திஸ் இஸ் த சீன். அந்த சீன் வந்து எண்டிங் பண்ணும்போது வந்து யூ சி வாட் ஹி டஸ். கெட்ட வார்த்தை திட்டு போவார். ஹீல் சே, இப்போ என்ன சொல்கிறீங்க, தம் அடிக்கக்கூடாது, சரக்கு அடிக்கக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடுவேன், அவ்வளோதானே, மயிலாச்சு எதுக்கு இந்த வாழ்க்கை, நான் சூசைடே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் சொல்லிட்டு போயிடுவார். See, that flourished, though he's saying a bad word, I mean cuss word, not bad word, cuss word. He is using profanity. You should love it. The greatest improv is therapist போனால் வந்து தெரபிஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 விஷயம் சொல்லுங்கள். அந்த சீனில் வந்து the therapist will be giving quotes. You can be knowledgeable from others' knowledge, but you can't be wise from others' wisdom. இந்த மாதிரிலாம் கோட் சொல்லுங்க. मेरे को भी कोट आता है அப்படின்னு அவர் ஆரம்பிப்பார்ல. and then you know how it ends. Yeah. डर की आगे जीते हैं. I don't want to say it on camera, but you know what he says. So அங்க வந்து the actors didn't know, fellow actors didn't know what to do. He just did it and got up and they burst out laughing. Vijay Sethupathi வந்து is subtler. When they say subtler, what I mean is he's very matter of fact. சார் எப்படி தம் அடிக்கிறீங்க, அந்த ஃபில்டர் கட் பண்ணுங்க சார். What? He's very, என்ன சொல்கிறது, he's very cool. He doesn't care about anything. ஸோ நாங்கள் ஃபேமிலி மேன் சீசன் 2 ஷூட் பண்ணும்போது வந்து அவர் பாஜ்பாய் சொன்னார், சுமன், விஜய் இஸ் கமிங் டு மீட் அஸ், யூ பி ஹியர், ஓகே. நான் சொன்னேன், சார் என்ன சார் விளாட்றீங்களா நீங்கள்? ஐ தாட் அந்த விஜய். நான் சொன்னேன், என்ன சார் விளாட்றீங்களா, இங்கெல்லாம் வந்து யூ கான்ட் மேனேஜ் த க்ரௌட், விளாட்றீங்களா? And then I said, Vijay Sethupathi, I mean, it doesn't make a difference. Vijay Sethupathi வெளில நின்னா வந்து காலி. But Vijay Sethupathi is also the kind of a guy. I'll tell you one incident, okay. அவர் வந்து ஃபர்ஜி செட்டில் வந்து நடந்து வந்துட்டுருக்கோம் மும்பையில், வெளியே ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். பேரிகேட்லாம் போட்டு பின்னாடி வந்து hundreds of people. நான் ஒரே ஒரு செல்ஃபி கொண்டா, நான் ஒரு செல்ஃபி தான், நான் ஒரு டீ காஸ்டியூமில் இருக்கேன்டா, செல்ஃபிலாம் கொடுக்க முடியாதுடா. நேராக போய் he kissed the guy on his cheek. செல்ஃபி இல்லை, முத்தா. and he walked away. இது மும்பையில் ஒரு தமிழ் நடிகனுக்கு கூட்டம் அலமோதுது. சென்ட்ரல் மும்பையில் வந்து நடுநிசியில் வந்து கூட்டம் அலமோதுது. ஐ வாஸ் வெரி ப்ரவுட்.
As a Tamilian, I was very proud that. That's because he's like that. அவர் வந்து more than a great actor, is a Vijay Sethupathi is a great human being. ரகு தாத்தால உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு சீக்வன்ஸ் தட்ஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் தி ஃபிலிம், அதை நான் கரெக்டாக கிராக் பண்ணிட்டேன், ஆன் பேப்பர் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா அது அது அதுக்கான ப்ராசஸ் சொல்லுங்கள், அது என்னன்னு சொல்லுங்கள். See, ரகு தாத்தா வந்து ஒரு குதர்க்கமான படம். இட்ஸ் நாட் ஆல்வேஸ் வாட் யூ see is what you get. There is an after thought that you, I hope வீட்டுக்கு போனப்போ வந்து ஓஹோ இதை தான் அவன் சொல்ல வந்தானா அப்படின்னு ஐ ஹோப் தெர் இஸ் தட் ஆஃப்டர் டேஸ்ட். ரகு தாத்தா ஷுட் மேக் சென்ஸ் இன் ரெட்ரோஸ்பெக்ட் ஆல்சோ. பை தட் ஐ மீன் இப்படி ஏன் பண்ணாங்க யோசி ஓ ஐ வாண்ட் தட் இட்ஸ் என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு ஐ எம் கிரீடி லைக் தட். படம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்பவங்க கூட வந்து இப்போ அவங்க என் படத்தை பற்றி யோசிக்கணுங்கிற ஒரு அட்டெம்ப்ட். பிகாஸ் இட்ஸ் குதர்க்கமான இது. ஒருத்தருக்கு வந்து டேஸ் ஆர் கவுண்டிங் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வந்து ஹவு டு யூ ஷோ இட் அஸ் ஃபனி. That's one of the things. It's very difficult to. The characters are serious. But how should அதை எப்படி வந்து ஆடியன்ஸ் மட்டும் ஃபன்னியாக தெரியணும். We had to writing மட்டும் இல்லை, edit. There are scenes where you'll see very serious, குபீர்னு சிரிப்பு hopefully வரும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அங்கே visually line is not funny if the edit is not correct. And music also. Exactly. I was about to come to that. Background score வந்து I have to tell. ஷான் ரோல்டன், நான் நினச்சேன் என்ன மாதிரி லூஸுங்க யாராவது இருப்பாங்களான்னு பிடிச்சிட்டேன். என்ன மாதிரி தான் ஆகும். ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு தாத்தாவோட சந்தோஷம் தானே முக்கியம் அப்படின்னு ஒரு லைன் வருது. அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னமா இருக்க முடியும்? இட் இஸ் ஸோ ஆப்வியஸ். பட் ஷான் பண்ணுற வரைக்கும் எனக்கு தெரியல இந்த மாதிரி பண்ணலான்ட்டு. சொன்னல குதர்க்கம், அந்த குதர்க்கம் மியூசிக்லையும் இருக்குது. ஸோ திஸ் கேரக்டர் சேஸ் நம்மளுக்கு தாத்தாவோட சந்தோஷம் தானே முக்கியம். தின் தாத்தா தாத்தா தின் தாத்தா கண்டிப்பாக சிரிப்பு வரும். And also thankfully the writing team, I have to celebrate the writing team because இதில் dialogue எழுதினவர் வந்து dialogue is also part of the writing team, let me say that. அவர் dialogue, நானும் மனோஜும் அவனும் ரெண்டு பேரும் dialogue. And ஆனந்த் அண்ட் நவீன் ரெண்டு ஸ்டாண்டப் comedian தமிழ் பசங்க. So when we came together, it became something else. Kudarkam went to like to its max. வேற லெவல். ஜோக்கில் எந்த ஜோக்குமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கிடையாதுங்க. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ, இட்ஸ் ஆல் கிரெடிட் டு த ரைட்டர்ஸ். நாங்கள் 4 பேரும் சேர்ந்து எழுதணும், இது என்னோட எஃபர்ட் மட்டும் கிடையாது. ஸோ ஆனந்த், நவீன், மனோஜ் அண்ட் சுமன் எப்படி தெரியுமா, எனக்கு ஒன்று சொல்லுங்கள். எவ்ரிடே நீங்கள் 4 பேர் மீட் பண்ணி இன்னைக்கு இந்த சீன் கிராக் பண்ணணும் இப்படி ஒர்க் பண்ணுவீங்களா? How did you do this film? We rewrote the entire screenplay at least some 15 times before we went to shoot. And sometimes what happens is we did multiple schedules. 3 schedule பண்ணோம். First schedule க்கும் second schedule க்கும் there was a gap of I think 2-3 months. I think shoot அப்போ I shoot the first schedule, I shot for 2 weeks or something. அதுக்கப்புறம் வந்து 3 மாசம் gap. Then because of various considerations, so now I know what I have shot. ஸோ அது பேஸ்ட் ஆன் தட் இது நெக்ஸ்ட் ஷெட்யூலுக்கு இருக்க வேண்டிய ஷூட் பண்ண சீன்ஸை மட்டும் வி ரீரோட் அகைன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். 99% ஆஃப் த டைம் இஃப் யூ கிராக் இட் இன் ரைட்டிங் கிரேட், ஃபென்டாஸ்டிக். நீங்கள் எழுதும் போதே வந்து நீங்கள் அதை கிராக் பண்ணிட்டீங்கன்னா அந்த காமெடி இஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு ஜோக் வந்து ஒர்க் ஆகுமா இல்லையா, யூ கான்ட் ஒர்க் ஷாப் இட். ஸ்டாண்டப் காமெடியில் வந்து நான் ஒரு ஓப்பன் மைக் போய் ஒரு மொக்க ஜோக் சொல்லுவேன், ஒரு 3 வாட்டி ட்ரை பண்ணுவேன், 4 வாட்டி ட்ரை பண்ணுவேன், சரி இது மொக்கையா. So I'll either change it, do a variation of it, பண்ணுவேன். இங்கே you have only one, you have to trust your script, number 1. Number 2, actors, yes. All actors. I am lucky, I'm extremely lucky that I have this cast. எல்லாருமே வந்து பிச்சு வந்துட்டாங்க. நான் என்ன கேட்க வந்தேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலுக்கும் செகண்ட் ஸ்கெடியூலுக்கும் சில விஷயங்கள் மாற்றினேன்னு சொன்னீங்க இல்லையா, அது ஆக்டர்ஸ்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு அலைன் பண்ணி மாற்றினீங்களா? நெவர். I don't do that at all. Which means ஆக்டர்ஸோட ஸ்ட்ரென்த்துக்கு பேஸ் பண்ணினா we do minor changes. For example, கீர்த்தி ஒரு சீனில் வந்து கேட்டாங்க, சுமன் இந்த சீன் வந்து இன்னொரு ஜோக் இருந்தால் நல்லா இருக்குமே, ஃபனி எண்டிங் நல்லா இருக்கும்லன்னு. தட் வாஸ் அ சேலஞ்ச். இட்ஸ் அ ரைட்டிங் சேலஞ்ச். அவன் டக்குன்னு ஆனந்த் நவீன் வந்து சொல்லுவாங்க, இப்படி சொன்னா கிரேட், கோ பேக், ஒன் மோர் டேக், வித்தின் 5 minutes. அது நடந்திருக்கு. கீர்த்தி ஹஸ் கம் அப் வித் ஜோக்ஸ்.
I don't want to say it. It will kill the surprise. Kirti has come up with, இது பண்ணலாமா சுமன்? I'm like, yeah, of course. It's funny, do it. That's also improv. So, நீங்கள் புக் எழுதுனா தனியாக எழுதிக்கலாம். படம் எடுக்கணும்னா வந்து ஒரு ஆர்மியாக தேவைப்படும். ஸோ அண்ட் லாங்குவேஜ் ஒரு கோராக இருக்கக்கூடிய இந்த படத்துக்கு ரகு தாத்தான்ற டைட்டில் வந்து ஒரு பர்ஃபெக்ட் டைட்டில் தமிழ் சினாரியோவை பொறுத்த வரைக்கும். எப்போ அந்த டைட்டில் டிசைட் பண்ணீங்க? ஸோ ரகு தாத்தாவோட கரு த ஆரிஜின்ஸ் இஃப் ஐ கேன் சி என் ஃப்ரெண்டு வந்து கிங்ஸ்லி வந்து கிங்ஸ்லியோட அப்பா வந்து அவங்களாம் வந்து கன்னியாகுமரி பசங்க. ஓ, கன்னியாகுமரி. ஓகே. நான் ஆனந்த் வீட்டில் நான் கிங்ஸ்லி உட்காந்து பேச மச்சி எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பா சிரிப்பார் தெரியும்ல, திணிப்பு ஒழுக ஹிந்தி திணிப்பு ஒழுகன்னு வந்து கோஷம் போட்டு பாரு, இப்போ வந்து ஹிந்தி எக்ஸாம் படிச்சுட்ருக்கான். தென் ஐ செட் வாட்? சரி, he said yeah. சரி மச்சா, if I make this, I will turn this into a film about 12-13 years back, maybe longer. கிங்ஸ் சும்மாறா நீ நீ கூட தான் புக்கு எழுதுறேன்னு சொல்லிட்டு இருக்க, எழுதவே இல்லையா? தட்ஸ் ஐ செட் மச்சான் படத்தோட படம் ரகு தாத்தா, பிகாஸ் அவன் தான் ஐடியாவை கொடுத்தான் தாத்தா. அண்ட் தென் ஐ இமிடியட்லி கனெக்டட் டு பாக்யராஜ் சார் தட் இது ஐ நோ தட் உன் படம் பேர் என்ன ரகு தாத்தா. ஓ ஏகாமே நான் மார்க்கெட்டிங் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எவ்வளோ காசு வந்து நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் இல்லை. இன்ஸ்டன்ட் கனெக்ட் ஐ டோன்ட் நோ இஃப் ப்ராப்ளி ஷீ won't get it. Raghu Thatha because maybe Gen Z நினைக்கிறேன். I don't know. I'm just saying she may not get it, but people who are at least clued into movies, I think Bhagirath sir is one of the greatest screenwriters ever. அவர் அதாவது ஒரு சின்ன மேட்டரை வச்சு ஒரு என்டையர் படம் பண்ணுறதுக்கு தெரியுமா, லைக் வெதர் இட்ஸ் இன்று போன அளவா, சின்ன வீடு, முந்தானி முடிச்சு, ஆல் தட் இட்ஸ் இன்க்ரெடிபிள். அவர் அப்புறம் அந்த ஒரு இந்த ஒன்று இருக்கு, மலையாளி மியூசிக் கம்போசர் அவர். ஆமாம். அதில் வந்து அவரோட அசிஸ்டண்ட் ஒருத்தர். ஐ மீன் அவரோட ஹியூமர் கூட வந்து டு மீ இது ரகு தாத்தா வந்து இஸ் மை செல்யூட் டு இனவே. ஒரு என்ன சொல்கிறது, சீடன்னா வந்து நான் அவங்களுக்கு தெரியாது நாங்கள் சீடன், பட் அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் நிறைய. பாக்யராஜ் சார், கிரேசி மோகன் சார், தெலுங்கில் வந்து ஜந்தியாலான்னு ஒருத்தர் இருந்தார், ஜீனியஸ் நிறைய படம் பண்ணியிருக்கேன், காமெடி படம். இவங்க 3 பேரோட இந்த எஸ்பெஷலி இன் சவுத், ஐம் சவுத் இண்டியன் தமிழன்னா, நான் ஆந்திரா வளர்ந்தேன்னா. ஸோ எனக்கு வந்து இவங்களோட பாடி ஆஃப் ஒர்க் பார்த்து ஐ எம் இம்பேக்டட் பை த சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஸோ நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு தெரியல, நான் பாட்டுக்கு பேசிட்டேன். பட் எனிவே, ஸோ ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். Thank you so much. Yeah, I think you are out of time, la? No, எனக்கு பிரச்சனை இல்ல. Next team is waiting. Oh, sorry. Yes. Are we done? Yeah. Okay. Thank you so much. Very nice meeting you. Hi, this is Karthik Subraj. நான் அருண் மாதேஸ்வரன். I'm Raghu Kumar. நான் உங்க சாந்தனு பாக்யராஜ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் ரியோராஜ். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க ஃபைனலி டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ச் அவுட் ஃபார் அப்டேட்ஸ். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது ஒப்பீனியன்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னெல்லாம் பிடிச்சது என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்றத யூடியூப்பில் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபைனலி டிவி அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. மறந்துட்டேன் பாருங்கள், ட்விட்டர் கிடையாதுப்பா, எக்ஸ்லேயும் நாங்கள் இருக்கோம்.